அப்பா ஏங்க ஒரு புயலே அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குங்க. பை த வே லிசனிங் டு இட்ஸ் அனதர் பாட்காஸ்ட். இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் ஃப்ரம் மீ ஆர் ரித்தீஷ். அதாவது நான் இப்போ பேசுகிற டென்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் பாட்டு வரேன் மேட்ச் சிஎஸ்கே ஆர்ஆர் ஆர்சிபி. அப்பா எவ்வளோ பதட்டம் பாருங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க மேட்ச்சு. என்னடா அவன் எல்லாம் சனிக்கிழமை தானே வருவேன்னு பார்த்தீங்களா? இல்லைங்க, இந்த டைம் சரி மேட்ச் அப்படியே பயங்கரமாக போச்சு. சரி இதை பற்றி நம்ம கொஞ்சம் லைட்டாக ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. லைக் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்போயும் மேபி நான் அந்த மேட்ச் ரிவ்யூவோ இல்லை அந்த மேட்ச் நான் எப்படி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச்சுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு போடுறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச்சுக்கு போயிடுவோம். என்ன மேட்ச்சுங்க போங்க, அதெல்லாம் மனசே விட்டுட்டேங்க. என்னங்க பெங்களூரு எங்கள் ஸ்கூல் கிரவுண்டோட சின்ன கிரவுண்டை கட்டி வச்சுருக்காங்க. எங்கள் ஸ்கூல்லலாம் ஸ்ட்ரெயிட்டில் பெரிய பிளேயரே வந்தாலும் சிக்ஸ் அடிக்க முடியாது, அந்த மாதிரி கிரவுண்டு. இங்கே என்னென்னா வரவே போகிறான்லாம் சிக்ஸ் அடிக்கிறான். ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரியில் சொல்லியிருப்பார், என்னங்க கிரவுண்டு இது, எங்கள் ஏரியா கிரவுண்டு இதோட பெருசாக இருக்கும் அந்த மாதிரி. பா என்னங்க சாமி, ஒரு பவுலராக இருந்துட்டு பெங்களூர் பக்கம் கூட தலையடிச்சு படுக்க மாட்டாங்க யாரும், அந்த மாதிரி கிரவுண்டு. சும்மா தொடுறதெல்லாம் 6 56 மீட்டர்லாம் சிக்ஸ் அடித்தா என்னங்க ஒரு இறக்கமே இல்லாமல் கிரவுண்டை கட்டி வச்சுருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோம். ஒரு ஹோலா டாஸ் ஜெயிச்சு பெங்களூர் பவுலிங் எடுத்தப்போ எனக்கு கொஞ்சம் டர்ரு. என்னடா இது, நம்ம ஆளுங்க சும்மாவே டிஃபெண்டிங் நல்லா பண்ணுவாங்க, இது பத்தாததுக்கு பெங்களூர் வேறு, ஐயோ அப்படின்னு தினமும் யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தேன். ருத்ராஜ் அவுட்டு. ஆஹா, கொஞ்சம் இன்றைக்கி என்னடா மறுபடி ஆர்சிபி இந்த ஈசால கப்னா ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நல்ல வேலைங்க, எங்கள் ரஹானே 2.3 எவ்வளோ இத்தனாவதோ வெர்ஷன் வந்து கொஞ்சம் ஆடி கொடுத்து, அப்புறம் எங்கள் ஊர் மைக்லசி, அதாவது எங்கள் ஊர் மைக்லசினா புது மைக்லசி கான்வே, அவர் கன்சிஸ்டண்ட்டாக ஆடி வந்தாங்க. எங்கள் தலை தூபே, பா அவருக்கு ஆர்சிபி மேலே ஒரு பாசமா இல்லை ஆர்சிபிக்கு அவர் மேலே பாசமானு தெரியல. நம்ம முன்னாள் பிளேயர், நம்ம தான் இவர் ஃபஸ்ட் ஐபிஎல் எடுத்தோம், நம்ம வர்றப்பெல்லாம் இவனுக்கு ரன்னு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களே என்னவோ. தூபி ஆனால் பயங்கரமாக ஆண்டி அப்படியே நான் ஒரு 250 வரும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா எங்கள் அப்பா சொன்னார் 250 வர வாய்ப்பு இல்லைன்ட்டு. ஸ்னாப் சவுண்ட் வந்துச்சு, ப்ளீஸ் சாரி ஃபார் தட். நான் லைக் ஓகே 250 வர வாய்ப்பு இல்லைன்னாரு. அப்புறம் அதே மாதிரி ஆகலை. ஆனால் என்னங்க பாவங்க ஜடேஜா, அதுவும் அவர் அவுட் ஆகி போகிறப்பயே எப்போ பார்த்தாலும் தோனி இல்லை வராரு. அவர் யோசிப்பார், ஏன்டா நான் அவுட் ஆனதுக்கு மட்டும் ஏன்டா இப்படி கத்திங்கிற மாதிரி. ஆனால் ஏதோ ஒன்று 226ன்றப்போ எல்லோரும் லைக் பயங்கரமாக நினச்சிருப்பாங்க, எப்படியோ சிஎஸ்கே இந்த மாதிரி ஜெயிச்சிரு 226 அடிக்க மாட்டாங்க ஆர்சிபி அப்படின்னா. எனக்கு ஆனால் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பவுலிங் சம்பவங்கள் அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி அதாவது சென்னை பெரிய கிரவுண்ட்லேயே 218 முக்கியதாக டிஃபெண்ட் பண்ணோம். இங்கே குட்டி கிரவுண்டு, சொன்ன மாதிரி எங்கள் ஸ்கூல் கிரவுண்டோட குட்டி கிரவுண்டு அப்படின்றப்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் நல்ல வேலை அந்த ஆகாஷ் சிங் பையன். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, கோலி இந்த ஃபஸ்ட்டு பால் 4 அடிச்சாப்புல, ஃபஸ்ட்டு செகண்ட் பால் 4. நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், பாருங்கள் இந்த ஓவரில் கோலி அவுட் ஆயிடறாலும் அதே மாதிரி அவுட் ஆகிட்டாரு. நான் அதுக்கப்புறம் அதே மேட்ச்சில் ஒரு 4 டைம் சொன்னேன், எதுவுமே நடக்கலை. ஸோ அதை விடுங்க, கோலி அவுட் ஆயாச்சு. அப்புறம் லோம்ரோருக்கு ஒரு கேட்ச் விட்டு, என்னடா அது சரி லோம்ரோர் தானே அப்படின்னு பார்த்தா தோனி ஒரு கேட்ச் டூப்ளசிஸ்க்கு. பரவாயில்ல விடுங்க, அடிக்க மாட்டாங்க போலன்னா. அப்புறம் லோம்ரோர் அவுட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், என்னப்பா கேட்சை விட்டு என்னப்பா ஆக போகுதுன்னு நினச்சி முடிக்கலை. மேக்ஸ்வெலும் டூப்ளசிஸ் அடிக்க ஆரம்பித்தாங்க பாருங்க. சபா எங்கெங்கேயோ இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க. யார் என்ன ஒன்றும் பவுலர் எதுவும் யோசிக்கிறது கிடையாது, இஷ்டத்துக்கு அடிக்கிறதெல்லாம் சிக்ஸு. அது அடிக்கிறதெல்லாம் சிக்ஸுனா கூட ஒத்துக்கலாங்க, சும்மா அவங்க பேட்லேயே பட மாட்டேங்குது அதே சிக்ஸுக்கு போகுதுன்ற பயங்கர சங்கட்டமாக இருக்குமா பவுலர்ஸுக்கு. எனக்கா ஒரு முன்னாள் பவுலரா என்னடா இதுச்சே, இந்த மாதிரிலாம் எப்படா கிரவுண்டு கட்டுறீங்க எவ்வளோ பெரிய லெவலில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோதான் முடிஞ்ச மேட்ச்சு, ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நான் விட்டுட்டு மாற்றலாம் மாட்டேன் நான் அந்த டிவியை. இருந்தாலும் அந்த ஒரு குட்டி நம்பிக்கையோடு வச்சு பார்த்துட்டு இருந்தா, இவங்க அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சிஎஸ்கே எப்பா என்னப்பா கையில் வெண்ணெயை தடவிட்டு வந்துட்டீங்களான்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. வர்ற கேட்செலாம் விடுறாங்க. தீக்ஷனா 2 கேட்ச் ஈஸி கேட்ச் விட்டார். கைக்வாட் என்னப்பா அது, அவரும் 1 கேட்ச் ஈஸி கேட்ச் விட்டார். தோனி நீ இன்ஜுரி அதனால் கேட்ச் விட்டார், நான் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல மாட்டேன், அதுவும் பிடிச்சிருக்க வேண்டிய கேட்ச் தான். அது க்ரூஷியல் டைமில் விட்டாங்க பாருங்கள். அது எப்படி காசு பண்ணியிருக்கு. 0 இருக்கும்போது டூப்ளசிஸ்க்கு ஒரு கேட்ச் விட்டாங்களா, எவ்வளோ 63. லோம்ரோர் பிரச்சனை இல்லை, 0லேருந்து விட்டு 0லேயே அவுட் ஆகிட்டார். மீதி 2 கேட்ச் யாருக்கு, டூப்ளசிஸ்க்கே நடுவில் ஒரு கேட்ச் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 ரன். அப்புறம் நல்ல ருத்ராஜ் கேட்ச் பெருசாக அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகலை. அப்புறம் என்னடா அதுன்னு எனக்கு அப்படியே கொஞ்சம் நம்பிக்கையெல்லாம் போனதுக்கப்புறம் வந்தாருங்க யார், தீக்ஷனா வந்தார், நேராக கூட தோனி கேட்ச்சு. மோயின் அலி வந்தாப்புல, நேராக கூட தோனி கேட்ச். கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. பார்த்தா தினேஷ் கார்த்திக் உள்ள இந்த வருஷம் அடிக்கவே இல்லை.
இந்த மேட்ச்ல வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா அது ச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணி பார்த்துருக்கப்போ நல்லா இல்லை. தினேஷ் கார்த்திக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அப்புறம் வந்தாங்க அந்த பையன், அதான் கடைசியில் வந்து விநாயக் மகாதேவன் மாதிரி வந்தாங்க. எங்கிருந்தா பத்திரானா லைக் ஜூனியர் மலிங்கா அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் 2 ஓவர் நல்லா போடல, எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த 2 ஓவருங்க, அது அது இல்லைன்னா நான் கன்ஃபார்ம் சிஎஸ்கே தோற்றுருப்பாங்க. ஏன்னா அந்த 2 ஓவரில் எனக்கு தெரிஞ்சு 14 ரன்னு. இவ்வளோ பெரிய கிரவுண்டில் எல்லாரும் 6 கொடுக்கும்போது 2 ஓவர் 14 ரன், அது 18-20 ஓவர் போடுற மாதிரி போடுறான்னா பயங்கர எக்ஸப்ஷனலான டேலண்ட்டுங்க. அப்பா நான் ஏதோ வந்து சீனியர் பிளேயர்னு எக்ஸப்ஷனல் டேலண்ட்டில் சொல்கிறேன். பட் உண்மையுமே பத்திரானா இல்லைன்னா இன்றைக்கி மேட்ச் என்ன ஆயிருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரில. அவருக்கு அட்லீஸ்ட் சும்மா அவார்டு கொடுத்துருக்கலாம். நான் மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவும் இதை ஃபீல் பண்ணார். பட் எனிவேஸ் செம்ம மேட்சுங்க. சிஎஸ்கே ஆர்சிபினாலே லைக் 6 போகும்னு தெரியும், அதுக்குன்னு இப்படியா? அதாவது இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, சிஎஸ்கே எல்லா மேட்சும் 220 அடிக்கணும் போல், இல்லாட்டி கஷ்டம்தான். கஷ்டம், ஏன்னா பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குங்க சிஎஸ்கே. வேணா நம்ம லைக் இதை பற்றி பேசும்போது நான் இந்த ஸ்பாட்டிஃபை சீரீஸில் ஒரு டைம் கிரிக்கெட்டுக்காக பேசுகிறப்போ டீம் அனாலிசிஸ் சிஎஸ்கேவோடது போடுறேன், எல்லா டீமோடதையும் போடுறேன். லைக் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இஃப் இட்ஸ் ஓகே டு புட் ஆல் த டீம்ஸ்ன்ட்டு. பட் சொல்கிறேன், இந்த டைம் சிஎஸ்கே பவுலிங் வீக்காக இருக்குன்றதை விட பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அது நம்ம தனியாக ஒரு எபிசோடில் பேசுவோம். பட் எனிவேஸ் எப்பயும் போல் ஈஸாலா கப்னு ஃபேன்ஸ் பாவம், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்டு எல்லோரும் போய் படுத்துங்க. ஸோ குட் நைட் எவ்ரி ஒன். It's me signing off from It's Just Another Podcast. Me Ritish. Our Ritish. உங்கள் ரித்தீஷ், எங்கள் ரித்தீஷ் இந்த பஞ்சம் மறந்துட்டேன், அதனால தான். ஓகே, பாய் எவ்ரி ஒன். ஒன்ஸ் அகெயின் குட் நைட். டாட்டா, பை பாய்.